Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கம்யூனிகேஷன் மாடியூல் 3. ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா barriers to effective communication. barriers is nothing but தடங்கள். ஓகேவா? ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேரியர்ஸாக இருக்கோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். லாங்குவேஜ் ஆர் லிங்குவிஸ்டிக் பேரியர்ஸ், semantic barriers, psychological or emotional barriers, organizational barriers, personal or status barriers, physical barriers, mechanical barriers and other barriers. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். Language or linguistic barriers. If the language is constructed badly or faultily or there are mistakes in the message, then the receiver will find difficulty to understand correctly. இப்போது ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம தப்பாக ஏதாச்சும் உச்சரிச்சிட்டோம், இல்லை தப்பாக ஏதோ கிராமர் போட்டு பேசிட்டோம், ஏதோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ ஆப்போசிட் பர்சனுக்கு அது லிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. If the receiver is not clear about assumption, the purpose of communication would be lost. அதாவது நாட் ஓன்லி சென்டர் சைடில் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் ரிசீவருக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு இல்லை. இப்போ ரிசீவர் சைடு அவர் சென்டர் அதாவது சொல்கிறவங்க கரெக்டாக சொன்னால் கூட ரிசீவர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக அசியூம் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா, ஸோ என்ன தான் பேசினாலும் வச்சாலும் அது சரியாக போய் சேராது. The entire communication will be lost. When communicating in the same language, the terminology used in a message may act as a barrier if it is not fully understood by the receivers. ஓகேவா? இப்போ ஒரே லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணால் கூட ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் புரிகிறதுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி தமிழ் பேச மாட்டோம் ஆல் ஓவர் த தமிழ்நாடு. இப்போ மதராஸில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, ஒரு கோயம்புத்தூரில் கொங்கு தமிழ் பேசுவாங்க. ஸோ எல்லா தமிழ் வச்சு பார்க்கும்போது மொழி ஒரே மொழி தான், பட் அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அவங்க பேசுகிற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் இன்னொரு ரீஜியனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தமிழ் தான், ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழில் தான் பேசுவாங்க. பட் அது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், if a message is written in one language and it is translated into another language, the translation should be free from errors or omissions. இப்போ ஒரு பாஷையிலேருந்து இன்னொரு பாஷைக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்னாக்கா அதுலேருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கோ எந்த எரரும் இல்லாமல் கரெக்டாக போய் அது இன்னொருத்தவங்ககிட்ட போய் சேரணும். அதுதான் these are all the points which can affect the language or linguistic barriers. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், semantic barriers. It refers to the misunderstanding between the sender and receiver arising due to the different meanings of the words and other symbols used in the communication. It usually arises when the information is not the simple language and contains those words or symbols that have multiple meanings. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு சென்டருக்கோ இல்லை ரிசீவருக்கோ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஒரு வார்த்தைக்கே நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அந்த ரிசீவருக்கு மேபி அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், பர்டிகுலர் அர்த்தம் மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தையை நம்ம வேறு விதமாக நம்ம பேசணும்னா கூட அந்த ரிசீவருக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு அந்த பர்டிகுலர் மீனிங் மட்டும்தான் இருக்குன்னு அவன் புரிஞ்சுப்பான், தவிர அதை தவிர்த்து நிறைய மீனிங்ஸ் இருக்குங்கிறத அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஸோ திஸ் கால்ட் as a semantic barriers. Next one, psychological or emotional barriers. If some people have the tendency to form a judgement before listening to the entire message. அப்படி என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ஏதோ சொல்ல வரும்போது அவங்க கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்க விடாமல் டக்குன்னு இதுதான் நீங்கள் சொல்ல வருது அந்த ரிசீவர் சைட்லேருந்து முழுசாக சொல்ல விடாமல் பாதியிலேருந்து நீங்கள் இதை தான் சொல்ல வரீங்களா அப்படின்னு நம்ம டக்குன்னு கேட்டோம்னாக்கா, ஸோ ஒரு மிஸ்மேட்சிங் இருக்கும். சென்டர் ஒரு விஷயத்த சொல்ல வருவார், ரிசீவர் அது முழுசாக ஃபுல்லாக கேட்காம இதுதான் சொல்ல வரீங்க சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கம்யூனிகேஷன் நம்ம டைவர்ட் பண்ணோம்னாக்கா, தட் இஸ் கால்ட் அ சைக்காலஜிக்கல் ஆர் எமோஷனல் பேரியர்ஸ். If the receiver is preoccupied with other matters, then he cannot properly listen to or to attend to a message. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நிதானமாக ஒழுங்காக நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை முழுசாக கவனிக்கணும். ஃபுல் அட்டென்ஷன் இங்கே இருக்கணும். ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, எமோஷ்னலி மென்டலி நம்ம இங்கே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னவோ சொல்கிற, நான் எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்ருக்கேன், இல்லை வேறு ஏதோ திங்கிங்கில் இருக்கேன், ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கேன் அப்படின்னாக்கா
it is not a correct form of communication, right? அப்புறம் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றத முழுசாக கவனிக்காமல் வேற ஒரு தாட்டில் இருக்கும்ன்றத அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், when communication passes through several levels or channels, each transmission may cause some distortion by omission or fault. ஓகேங்களா, ஒரு விதமான ஒன் வே கம்யூனிகேஷனாக இருந்தால் கூட ஒரே சேனலில் பாஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சேனலில் நம்ம பாஸ் பண்ணோம்னாக்கா அந்த டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் வந்து எல்லா சேனல்ஸும் வந்து கரெக்டாக போய் வந்து ரிசீவர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குன்றத சொல்ல முடியாது. சம்திங் நடுவில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டார்ஷன், ஒரு டேமேஜ், ஏதோ ஒரு ஃபால்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when emotions are strong, it is difficult to know the frame of mind of other person or group. இப்போ ஏதாச்சும் ஒரு எமோஷன் நம்ம வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்கலாக ரொம்ப கொண்டு போகிறோம்னா கூட அது மற்றவங்களுக்கு வந்து அவங்களும் அதே எம்பத்தட்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்களா, பரிதாபமாக அதை திங்க் பண்ணுவாங்களா அப்படின்றத கிடையாது. அவங்க வேற ஒரு விதமாக எடுத்துப்பாங்க. அது எமோஷ்னலி இல்லாமல் ஏதோ சொல்ல வராங்கப்பா, நம்ம ஏதோ கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் விச் கேன் அஃபெக்ட் தி psychological or emotionally communication which can have the barriers. Next one is organizational barriers. If an organization does not believe in free flow of information to the lower ends or any particular direction, then there will be problems of understanding within the organization. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா லோ டு ஹை, ஹை டு லோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். லாஸ்ட் சாப்டர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு மேனேஜர் சொல்கிறாங்கனாக்கா அதை ஹெச்ஆர் புரிஞ்சுக்கணும், அந்த ஹெச்ஆர் புரிஞ்சுக்கிட்டு டிஎல் புரிஞ்சுக்கணும், டிஎல் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் டீம்மேட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இதில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஹையரார்க்கியில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கலன்னா ஸோ அதை டோட்டலி அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. எந்த ஒரு டாஸ்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, சம்திங் there will be the problems of understanding within the organization சொல்கிறாங்க. Rules and regulations may restrict or circumscribe the flow of information. ஓகே, இப்போ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஹையர் டு லோயர் நம்ம ஏதாவது சொல்கிறாங்கனாக்கா ஆஃபீஸ்னாலே சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம வந்து வயோலேட் பண்ண முடியாது. இதனால நமக்கு என்ன ஆகும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேரியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். Hierarchical consciousness comes in the way of effective communication in the upward direction. Okay? If there are no adequate facilities for communication, there will be difficulties in ensuring effective communication. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒழுங்காக வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்கட்டும், இல்லை பாட்டம் டு டாப் அப்ரோச் இருக்கட்டும், அது வந்து ஏதாச்சும் சம் ஹைரார்க்கியில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னாக்கா டோட்டலி அந்த ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து வேஸ்ட்டாக போகும் சொல்கிறாங்க. And therefore noise causes disturbance, distortion, confusion and interference in an organization for transmission of messages. Okay, these are all the factors which can affect the organizational communication, which leads to organizational barriers. Next one is personal or status barriers. Here, unfavorable attitude of supervisors towards their subordinates in an organization. Consequently, there would arise a barrier. இப்போது சூப்பர்வைசர் வந்து தன்னோட சப்பார்டினேட்ஸ் கிட்ட ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வந்து சூப்பீரியருங்கிறதுனால வந்து ரொம்ப அவங்க வந்து ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகாமல் அப்படி இருந்தாங்கனாக்கா there will be a status barrier. Okay, then lack of confidence when the supervisors are not communicative with subordinates. இப்போது ஒரு சூப்பர்வைசர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்பார்டினேட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஐயோ நம்ம இது சொல்லலாமா வேணாமா, ஐயோ ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா அவர் திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தவிர ஃப்ரீயாக வந்து ஒருத்தவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது தன்னோட சுப்பீரியர் கிட்ட. ஸோ திஸ் ஆல்சோ காசஸ் தி ஸ்டேட்டஸ் பேரியர். நெக்ஸ்ட் ஒன், a superior may only give selected information to his subordinates as to maintain status. ஆமாம், இப்போது ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், சுப்பீரியராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. தன்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே வந்து சப்பார்டினேட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி முடிச்சிட மாதிரி இருக்கும். ஓகே, தென் subordinates usually tend to convey only those things which superiors would appreciate. இப்போது சப்பார்டினேட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன்,
சுப்பீரியர்ஸ் கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு மட்டும் என்னென்னலாம் சொல்லணுமோ எதெல்லாம் கன்வே பண்ணணும் அதை மட்டும் தான் கன்வே பண்ணுவாங்க தவிர சம்திங் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு எனி அதர் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அது வந்து சுப்பீரியர் கிட்ட சொல்ல பயப்படுவாங்க. ஐயோ நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணிடுவாரோ, அவர் நம்மளை திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சபார்டினேட்ஸ் வந்து ரொம்ப குறுகி வச்சுப்பாங்க. அவங்க விஷயத்த சொல்லாமலே வந்து அவங்க அப்படியே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க. So these are all the factors which can affect the personal or status communication, which leads to personal or status barriers. Next one is physical barriers. Use of medium which the recipient is unfamiliar may lead to communication barrier. இப்போ பாருங்களேன், எல்லாருக்கும் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண தெரியும், நமக்கு இமெயில் ஆக்சஸ் பண்ண தெரியும், வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ண தெரியும், or else எனி அதர் மல்டிமீடியா வந்து ஆக்சஸ் பண்ண தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க, இல்லிட்ரஸி, ஓகே, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மெயில் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவங்கன்னு இருக்கும்போது இமெயில் வந்து ரொம்ப பாமர மக்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிங்க அதை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ விச் லீட்ஸ் டு தி கம்யூனிகேஷன் பேரியர். அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ விஷயத்த அப்படி தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர நம்மளுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி வந்து ட்ரீட் பண்ண முடியாது, ஓகேவா? என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் சச் அஸ் ஹை டெம்பரேச்சர், புவர் வென்டிலேஷன் லீட்ஸ் டு பேரியர். ஓகே, ஸோ வெதரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? சப்ஜெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்லீப்லெஸ்னஸ், இல் ஹெல்த், எஃபெக்டிவ்ஸ் ஆஃப் டக்ஸ், மூட் ஸ்விங்ஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது ஒரு ஹியூமன் பீயிங்னாக்கா எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஹாப்பி மூடாகவே இருக்கணுன்றது கிடையாது. உடம்பு முடியாமல் போகலாம், தூக்கம் இல்லாமலும் போகலாம், இல்லை ஏதாச்சும் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா நேரமும் ஒரே கான்ஷியஸ்லேயே இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஃபேக்டர் ஆஃப் அஃபெக்டிங் தி ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் விச் லீட்ஸ் டு ஃபிசிக்கல் பேரியர்ஸ். அண்ட் ஆல்சோ சரௌண்டிங் ஏரியாஸும் வந்து காமாக இருந்துச்சுன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் நமக்கு நல்லா ஒர்க் பண்ணவே முடியும். சப்போஸ் இந்த மாதிரி டிராஃபிக் நாய்ஸ் இருந்துச்சு, இல்லை பக்கத்து வீட்டில் வந்து ரொம்ப ஹை மியூசிக் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ இந்த லவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க, பேண்ட் ஏதாவது வச்சுருக்காங்கனாக்கா விச் வில் கிரியேட் சம் டிஸ்டர்பன்ஸ், ஓகே, விச் இஸ் ஆல் ஆர் நோன் ஆஸ் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் பேரியர்ஸ். In the absence of communication facilities, there is difficulty in reaching of the message to the destination, okay? இப்போது நெட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் கிளாஸ் ரூம்லேயே வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. திடீர்னு நெட்டு கிடைக்கல, அந்த சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிருப்போம், சென்ட் பண்ணுற டயத்தில் நமக்கு நேரம் சரியில்லாத டயத்தில் கனெக்ஷன் கட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? இட் இஸ் ஆல்சோ இன் மெக்கானிக்கல் பேரியர். அது வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி தப்பு இல்லை, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க, பட் அதை கொண்டு போய் சேர்க்குற டயத்தில் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த கால்ட் அஸ் தி மெக்கானிக்கல் பேரியர்ஸ். The channel noise includes any disturbance in physical transmission of a message makes a barrier to effective communication. Okay? For example, disturbances in radio transmission, blurredness or TV screen, inaudibility in telephone devices and so on. இப்போ ரேடியோ டிரான்ஸ்மிட் ஆகும்போது ரொம்ப கொசன்னு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதை கரெக்டாக டியூன் பண்ண முடியல, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா அது ஒரு மெக்கானிக்கல் பேரியர். டிவி ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிளர்டாக ரொம்ப கிரெயின்ஸாக தெரியுது அப்படின்னாக்கா தட் இஸ் ஆல்சோ எ மெக்கானிக்கல் பேரியர். ஃபோன் வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது, அவங்க பேசுகிறது வந்து விட்டு விட்டு கேட்குது, ஆர் ரொம்ப லோ வாய்ஸில் கேட்குது, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இருக்குதுன்னா தட் இஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ மெக்கானிக்கல் பேரியர்ஸ். The last one is other barriers, that is stereotyping, ideological barriers and filtering. Stereotyping. The content of communication is determined by the expectations due to inadequate distinction of objects or event. எல்லா நேரத்துலையும் வந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அந்த ஆப்ஜெக்ட் பொறுத்து, அந்த ஈவெண்ட்ஸ் பொறுத்து அதை புரிஞ்சிக்காமல் எல்லா நேரமும் கரெக்டாக கம்யூனிகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுனாலையும் பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ ஐடியாலஜிக்கல் பேரியர்ஸ். மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் டு நாட் ஷேர் தி ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஓரியன்டேஷன். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்சனல் ஆர் ஸ்டேட்டஸ் பேரியர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும்.
ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து பெரியவங்க அது ஹையர் சுப்பீரியர் அத்தாரிட்டி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும். இல்லை அந்த சுப்பீரியர் அத்தாரிட்டி வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு உண்டானது ஒர்க் மட்டும் கொடுத்தா போதும், வேறு எந்த விஷயத்தையும் வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடியது சீக்ரெட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சுப்பீரியருக்கும் ஒரு சப்பார்டினேட்டுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி ஜென்ரலி அதுக்கு என்ன மீனிங்னாக்கா ஐடியாலஜிக்கல் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபில்டரிங், senders purposeful and deliberate manipulation of information to be passed on to the receiver. Okay. So இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான் கண்டென்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு வீடியோஸும் அப்பியர் ஆகும். பாய்.